பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல மீடியாக்களையும் எதிர்க்கட்சிகளையும் வாய்ஸ் டாக்னு, அதாவது குறைக்கும் நாய்கள்னு சொல்லுவாங்க. ஒரு அரசாங்கம் சரியா இயங்குவதற்கு இவர்கள் தேவை. இதுபோல தேவனுடைய ஊழியர்களும் சபைக்கு விரோதமாய் வருகின்ற பிசாசு, கள்ள உபதேசம், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள், இவைகளை கண்டறிந்து கொலைக்கணும். அதாவது எச்சரிக்கணும், கடிந்து கொள்ளணும். அப்பொழுதுதான் மந்தையை, அதாவது சபையை காக்க முடியும். இவைகளை ஒரு தேவனுடைய ஊழியன் செய்யாவிட்டால், ஏசாயா 56:10 சொல்லப்பட்டுள்ளது போல குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள்னு கர்த்தர் சொல்லுவார். எனவே நாம் எச்சரிக்கும் அல்லது கண்டிக்கும் ஊழியனாய் இருக்கணும். அதுபோல விசுவாசிகளும் நமது மேய்ப்பர்கள் கடிந்து கொள்ளும் போது ஏற்றுக்கொள்ளுவோம். சங்கீதம் 141:5 தாவீது சொல்லுகிறார், நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெயைப் போல் இருக்கும். என் தலை அதை அல்லல் தட்டுவதில்லை என்கிறார். God bless you.